அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024. மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசி, உங்கள் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. கூடவே சூரியன் குருவும் இருக்காங்க. அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் குரு இந்த 4 கிரகங்களும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதனும் சூரியனும் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதனோட பயிற்சி நடந்துடும். அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு புதன் வருவார். இந்த மாதம் ஜூன் மாதம் பார்த்தோம்னா மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான மாதம் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் ஆரம்ப பகுதியெல்லாம் பாருங்கள் 12ஆம் இடத்துல நட்பு வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம். இந்த மாதம் நல்ல மாதம். புதன் பாருங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது நல்லது. கூடவே குருவோட சேர்க்கை இருக்கிறனால நினச்சதெல்லாம் நடக்கும். ஆரம்ப பகுதியெலாம் பாருங்கள் சுபவிரயங்கள் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால வெளிநாட்டு போகிறக்காக முயற்சி பண்ணுவீங்க. எதுவும் சுபவிரயங்கள் சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது இதெல்லாமே ஆரம்ப பகுதி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 14 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 15ஆம் தேதி பாருங்கள் புதன் உங்கள் ராசி மேலே உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். கூட சூரியன் வர்றதுனால நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ராசிநாதன் வலுப்பெறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அது நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்கும். ஜூன் 15ஆம் தேதியெல்லாம் பாருங்கள் ராசிநாதன் ராசியிலே வர்றதுனால தெளிவாக முடிவெடுக்க முடியும். உங்களால் சிந்தித்து செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, என்ன ஐடியா பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். தடங்களே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இதெல்லாம் இருக்கும். அலைச்சல் திருச்சல் செலவு எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அது நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலெலாம் நிறைய நல்லது நடக்குங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சரிங்களா? இந்த மாதம் நல்ல மாதம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். அந்த சந்திரனோட வீட்லேயும் புதனும் இந்த மாதம் பாருங்கள் 29ஆம் தேதி வந்துடுறாரு. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் பாருங்கள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கே சுக்கிரன் வர்றார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் யோகாதிபதி, நல்ல கிரகம் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமே சுக்கிரன் தான். 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வர்றார். அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இந்த மாதம். ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் கிடைச்சிரும். மாற்றங்கள் நடக்க போகுது. புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இந்த மாதம் நிறைய மிதுன ராசினியர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கீங்க. இந்த மாதம் திருமணம் அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும். நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். 4ஆம் இடத்துல கேது இருக்கார். அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். வீட்டுக்கு போனாலே பிரச்சனை. அம்மாவுக்கும் எங்களுக்கு ஆக மாட்டேங்குது சார், எங்கள் சொந்தக்காரங்க யாரும் எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே மாறும். நிலைமை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தாயாரோடு இருந்து வந்தது கருத்து வேறுபாடு விலக போகுது. அம்மாவுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனை விலகும். உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுல்ல, இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும். 9ல் சனி இருக்கார். அப்பாவோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ல் ராகு இருக்கார். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். வளர்ச்சி இருக்க போகுது. லாபங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவாக இருந்தால் கூட இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலாம் பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய வளர்ச்சி இருக்க போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதம் நீங்கள் முன்னேற போகிறீங்க.
நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும். உங்களோட ஆசைகள், உங்களோட கனவு நிறைவேற போகுது. ஏன்னா போன மாதமெல்லாம் பாருங்கள், செவ்வாய் ராகுவோட பிடியில் இருந்தார். ஆனால் இந்த மாதம் செவ்வாய் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லாபத்தை கொடுக்க போகிறாரு, பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. இந்த மாதம் அற்புதமான மாதம். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் ஒரு சில மிதுன ராசி நேயர்களுக்கு அரசாங்க வேலை கிடச்சிடும். உங்களோட முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் அதிபதி இந்த மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 3ஆம் அதிபதி உங்கள் ஜென்ம ராசிக்கே வரனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், நடுப்பகுதிக்கு மேலே ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? 15ஆம் தேதி, அதாவது 12 அல்லது 15ஆம் தேதிக்கு மேலாம் பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கிரகநிலைகளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ல் ராகு குருவோட வீட்டில் இருக்கார். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு சில பேர் முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த மாதம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மாதம் தான். அது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 12ஆம் இடத்துல குரு இருக்கார். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்ல விஷயங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. தேவையில்லாத விரயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதம் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கார். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் பாருங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. வாகனத்தை மாற்றலாம், புது வாகனம் வாங்கலாம். ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அதில் உங்களுக்கு தடங்களே கிடையாது இந்த மாதம். சரிங்களா? நல்ல மாதம். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்கும், கௌரவமாக வாழ போகிறீங்க, மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? அற்புதமான மாதம். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இந்த வருஷம், அதாவது இந்த மாதம். ஜூன் மாதத்திலிருந்தே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. மே மாதம் 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் கொஞ்சம் கம்மியாக போகுது. இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கார். 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உடம்புல இருந்த அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் கொஞ்சம் விலகிறத உங்களால் பார்க்க முடியும். ஒரு சில பேருக்கு வியாதி குணமாயிரும் இந்த மாதம். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதம் நல்ல மாதம்ங்க, அற்புதமான மாதம். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. மிதுன ராசினியர்களுக்கு நல்ல மாதம் இந்த ஜூன் மாதம். நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஆசைகள் என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே நிறைவேறும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன. மிதுன ராசினியர்கள் நீங்கள் 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூசம். என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவா கெட்டதை அனுபவிக்கவா, என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது, உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% 100% நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, இல்லை உள்நாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கா, கல்யாணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நீங்கள் படிக்கலாம், எந்த கல்வி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், எல்லாமே உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க கூப்பிட்டிங்கன்னா பார்த்துக்குங்க, நம்ம அக்யூரேட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.